ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கடலில் பல ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைஞ்சிருக்கு. சில ஆச்சரியங்களுக்கு விட தெரிஞ்சாலும் பல விஷயங்கள் மர்மமாகத்தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் டீப் சீ சீக்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. அண்டர் வாட்டர் பிரமிட்ஸ் ஆஃப் யோனாகினி. நம்ம எல்லாருமே பிரமிட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எத்தனை பேருக்கு கடலுக்கு அடியில் பிரமிட்ஸ் இருக்குன்னு தெரியும்? ஆமாங்க, ஜப்பானுக்கு மேற்கே உள்ள யோனாகினி தீவில் கடலுக்கு அடியில் இந்த நினைவு சின்னம் காணப்படுது. ஜப்பானுக்கும் தைவானுக்கும் நடுவில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு யோனாகினி நினைவு சின்னம், யோனாகினி பிரமிட்ஸ் ஆர் பசிபிக் அட்லாண்டிஸ்னு பல பெயர் இருக்குது. 1986 ஹேமர் ஷார்க் ஆராய்ச்சி செய்ய போன ஹிகாச்சிரோ அராட்டாகே என்பவர் கடலுக்கடியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை கண்டுபிடிச்சாரு. இதை ஆராய்ச்சி செஞ்சவங்க இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. கடலுக்கடியில் இப்படி ஒரு நினைவு சின்னம் எதுக்காக கட்டுனாங்க, யார் கட்டுனாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியலை. ஆனால் இந்த நினைவு சின்னம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு. மனிதர்களால் அந்த காலத்தில் இப்படி ஒரு கட்டமைப்பை செய்ய முடியாது. யோனாகினி தீவில் நிலநடுக்கம் அதிகமாக உருவாகிறதுனால இந்த பிரமிட்ஸ் இயற்கையாகவே கிரியேட்டாக இருக்குன்னு பிறகு ஆராய்ச்சி செஞ்சவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே பீப்புள்ஸ் இதை மிஸ்டீரியஸாக தான் பார்க்குறாங்க. அண்டர் வாட்டர் கிராப் சர்க்கிள்ஸ். நம்மளை சில பேர் பயிர் வட்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கோதுமை, சோளம் போன்ற பயிர்கள் நல்லா வளர்ந்த ஒரு நிலத்தில் அழகான டிசைன்ஸில் செதுக்குன மாதிரி இருக்கிறது தான் பயிர் வட்டம், அதாவது கிராப் சர்க்கிள்ஸ். இந்த கிராப் சர்க்கிள்ஸை ஏலியன்ஸ் தான் உருவாக்குதுன்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதை ஹியூமன்ஸாக உருவாக்குறாங்க. இதே மாதிரியான கிராப் சர்க்கிள்ஸ் கடலுக்கு அடியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் ஹியூமன்ஸ் உருவாக்குன மாதிரி இந்த டிசைன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இதை மனிதர்கள் உருவாக்கலை. 1995 ஜப்பானில் இருக்கிற ஸ்கூபா டைவர்ஸ் கடலுக்கடியில் வட்ட வடிவில் டிராயிங் மாதிரி இருக்கிற டிசைன்ஸை பார்த்தாங்க. அது நிலத்தில் இருக்கிற கிராப் சர்க்கிள்ஸ் மாதிரியே இருந்தது. அதனால் இதை பற்றின ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. 10 வருஷமாக இதை பற்றின ஆராய்ச்சி நடந்தாலும் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஃபைனலாக இந்த கிராப் சர்க்கிள்ஸை ஒயிட் ஸ்பாட்டட் பஃபர்ங்கிற மீன் தான் கிரியேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. கடலுக்கடியில் வாழ்கிற இந்த வகையான மீன் இனப்பெருக்கத்துக்காக பெண் மீனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த அழகான டிசைன் தான் க்ரியேட் பண்ணுது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த மீன் 12 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கும். இந்த மீன் அதோட வாலை தொடர்ந்து அசைக்கிறதுனால 2 மீட்டர் அளவில் வட்டமான டிசைன் உருவாகுது. இந்த கிராப் சர்க்கிள்ஸ் பக்கத்தில் வர்ற பெண் மீன் அட்ராக்ட் ஆச்சுன்னா ஆண் மீனோட இணைஞ்சு அந்த சர்க்கிள் நடுவில் முட்டையிடும். குஞ்சுகள் வெளியே வர்ற வரைக்கும் ஆண் மீன் முட்டைகளை பாதுகாக்கும். பிறகு இந்த சர்க்கிளை அப்படியே விட்டுட்டு போயிடும். இந்த சர்க்கிள்ஸ் 7 to 10 நாள் வரைக்கும் தான் இருக்கும். சில நேரம் கடலோட வேகம் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாகவே அழிஞ்சிடும். தட் ஃபிஷ் பி லைக். ஒரு பொண்ணை உசார் செய்ய என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சர்காசோ சி. நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு பகுதி தான் சர்காசோ கடல். கடல்னு சொன்னாலும் இதுக்கு நில எல்லைகள் கிடையாது. இந்த கடலில் மிதக்கும் பாசிகள் தான் இதோட தனித்துவமே. இந்த பாசிகள் தாவர ரீதியாக இனப்பெருக்கம் செய்யுது. இந்த கடல் தான் பூமியிலேயே கடலோரம் இல்லாத ஒரே கடல். இந்த கடலில் மிதக்கும் பாசிகள் பழுப்பு நிறத்தில் காணப்படுது. இந்த சர்காசோ கடல் அமைதியாகவும் அழகான நீல நிறத்திலையும் இருக்குது. இது 5000 to 23,000 அடி ஆழத்தை கொண்டது. சர்காசோ கடல் மர்மமான பகுதின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது பெர்முடா ட்ரையாங்கிளோட நெருக்கமாக இருக்குது. த பால்டிக் சி அனாமலி. 2011 ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஓஷனெக்ஸ் நிறுவனத்தின் டைவிங் டீமான பீட்டர் லின்பர்க் அண்ட் டெமிஷ் ஆபர்க் இருவரும் புதையலை தேடி பால்டிக் சீக்கு போனாங்க. அந்த கடலில் ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவில் பிளரியான ஒரு பொருளை கேப்சர் பண்ணாங்க. அந்த பொருளோட சாம்பிள்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை ரிசர்ச் பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி ஆனாங்க. ஏன்னா அந்த டிஸ்க் போன்ற அமைப்போட வயசு 1,40,000 வருஷம். இதை மேலும் ஆராய்ச்சி பண்ணதில் இது ஏலியன்ஸோட வாகனம்னு ஓஷனெக்ஸ் நிறுவனம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் இதை ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணி சொன்னாங்க. இதை தொடர்ந்து 2012 ஓஷனெக்ஸ் நிறுவனம் பால்டிக் சீக்கு ரீவிசிட் பண்ணி அந்த ஸ்டோனோட சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. பிறகு அந்த சாம்பிள்ஸை ஜியாலஜி அட் ஸ்டாக்லின் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் வோக்கர் பச்சர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த சாம்பிள்ஸ் மோஸ்ட்டாக கிரானைட்ஸாலையும் கினேசஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ்டோனான உருவானதுன்னு சொன்னார். இது ஒரு வகையான வால்கனிக் ராக்னு கண்டுபிடிச்சாங்க. இமலையிலிருந்து பொங்கி வந்த குழம்ப மேலே இருக்கிற பனிப்பாறை அணைச்சி
டிஸ்க் ஷேப்பில் பாறையாக உருவாக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. மனிதர்கள் தன் வாழ்நாளில் எவ்வளவோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் விடை தெரியாத மர்மங்களாகத்தான் இருக்குது. அதுவும் ஆழ்கடலை பற்றின ஆராய்ச்சி மனிதர்களுக்கு பெரிய சவாலாகத்தான் இருக்குது. பிற்காலத்தில் டெக்னாலஜியோட வளர்ச்சினால் ஒவ்வொரு மர்மங்களுக்கும் விடை அறிவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.